ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபே ஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் பார்க்க போகிறோம். இது ஜோதிட தாள்கள்ங்கிறத விட இது ஒரு ஆன்மீக பரிகாரமும் சொல்லலாம். அதே சமயம் இந்த மாதிரி நடந்துக்குங்க என்பதையும் சொல்லலாம். ஸோ என்னங்கிறத வாங்க இன்ட்ரோவில் பார்க்கலாம். மே 2026 ஒரு பர்டிகுலர் டைமில் கிரகங்கள் மாறக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொருவருக்குமே தலையெழுத்து மாறும். அது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நாம் நடந்து கொள்ளலாம். அப்படி நாம் நடந்துக்கிட்டால் பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம். ஸோ அந்த வகையில் கிரகங்களால் என்ன நடக்க போகுது, அதுக்கு நாம் எப்படி தயாராகணும் அப்படிங்கிற தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யாருக்கு? துலாம் ராசிக்கு. ஸோ துலாம் ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சில நேரம் கடவுள்கிட்ட கெஞ்சு கேட்போம், என்னை எப்படியாவது இந்த சூழ்நிலையிலேருந்து காப்பாற்றுன்னு. ஆனால் அந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சூழ்நிலை நமக்கு இன்னும் மோசமாக தான் இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா கிரகங்களையே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி தெய்வத்துக்கு இருக்குது. ஆனால் அந்த தெய்வம் நமக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கணுன்னா அந்த தெய்வத்துக்கு உகந்த பரிகாரங்களை நாம் செய்யணும். ஸோ முதல்ல உங்கள் ராசிக்கு நீங்கள் என்ன பரிகாரம் செய்தால் அதிர்ஷ்டத்தை பெற முடியும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல அதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் இந்த மேலே பர்டிகுலராக கிரகங்களால் தலையெழுத்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். முதல்ல பொதுவாக வாழ்க்கையில் கஷ்டம் இல்லாமல் கிரகங்களால் நன்மைகள் நடைபெற பொதுவாக என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். பரிகாரத்தை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. உலகமெங்கிலும் பல கோடி மக்கள் நாம் வாழ்கிறோம். இதில் பாதிக்கக்கூடிய மேற்பட்டவங்க என்ன இதில் இருப்போன்னா வறுமை நிலையில், பொருளாதார ரீதியாக நடுத்தர நிலையில் வாழ்வோம். மறுபுறம் மிகுந்த செல்வ செழிப்போடு பலவிதமான இன்பங்களை அனுபவித்தபடி வாழ்வோம். இதற்கு சமூக பொருளாதார ரீதியான காரணங்களை நம்ம குறை கூறினாலும் பர்டிகுலராக ஒரு மனிதன் இன்பமான அல்லது துன்பமான வாழ்வை வாழ்வதற்கு அவன் பிறக்கக்கூடிய ராசி நேரம் கொண்டு அறியலாம் என ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்படுது. அந்த வகையில் இன்பங்களையும் செல்வம் நிறைந்த வாழ்க்கையும் அனுபவிக்கக்கூடிய யோகம் கொண்டவங்க துலாம் ராசினர். நீங்கள் வாழ்வில் சிறப்படைய இப்போ பர்டிகுலராக செய்ய வேண்டிய பரிகாரங்கள் குறித்து இந்த வீடியோவில் அதிரடியாக சொல்ல போகிறேன். அதிரடியாக அது என்ன பரிகாரங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஜோதிட சாஸ்திரத்தில் குறிப்பிடப்படக்கூடிய ராசி கட்டங்களில் 7வதாக வரக்கூடிய ராசி துலாம் ராசி. உங்கள் ராசியுடைய அதிபதி இன்பங்களுக்கு காரணமான சுக்கிர பகவான் இருக்கிறார். உங்கள் சுக்கிர பகவானுடைய ஆட்சி வீடு என்பதால் உங்கள் ராசியில் பிறக்கக்கூடிய நபர்கள் குடும்பமும் பெரும்பாலும் ஓரளவு வசதி படைத்த குடும்பமாக இருக்கும். இந்த ராசியில் பிறந்த ஆண் மற்றும் பெண்கள் நல்ல தோற்றப்பொழிவோடு பிறரை கவர்ந்தெழுக்கக்கூடிய கவர்ச்சி தன்மையை கொண்டிருப்பீங்க. இத்தகைய உங்கள் ராசினர் உங்கள் வாழ்வில் எப்போதும் சீர சிறப்புமாக வாழ நீங்கள் இந்த மேலே கீழ்கண்ட பரிகாரங்கள் செய்தால் நன்மை உண்டாகும். உங்கள் ராசினர் உங்கள் வாழ்வில் நன்மைகள் அதிகம் ஏற்பட இனி வெள்ளிக்கிழமையில் வீட்டில் லக்ஷ்மி மற்றும் குபேரர் படங்கள் இருந்தால் அதுக்கு முன்பு சிறிது கற்கண்டுகளை நெய்வேத்தியம் வைத்து தூபங்கள் கொடுத்து லக்ஷ்மி குபேரர் மந்திரங்களை 108 முறை துதித்து வணங்க வேண்டும். பிறகு கோவிலுக்கு சென்று நவக்கிரக சன்னதியில் சுக்கிர பகவானுக்கு மல்லி பூக்களை சமர்ப்பித்து சக்கர கற்கண்டுகள் போன்றவற்றை நெய்வேத்தியம் வைத்து நெய் தீபம் ஏற்றி சுக்கிர பகவான் மந்திரங்களை துதித்து வணங்க வேண்டும். இதை நீங்கள் பர்டிகுலராக செய்து வர உங்களுக்கே மாற்றம் ஏற்படுவதை நீங்களே பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு பரிகாரத்தை மறக்காமல் செய்யுங்க, நல்லதே நடக்கும். இதுதான் வாழ்வில் முன்னேறுவதற்கு செய்ய வேண்டிய பரிகாரம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ராசிக்கு கிரகங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிற பலனை சொல்ல போகிறேன். ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிற பலனை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த மாதம் ஃபுல்லாக துலாம் ராசிக்கு சமநிலையும் வெற்றியும் கொண்டு வர மாதிரி கிரகங்கள் அமைஞ்சிருக்கு. இதில் சுக்கிரன் மற்றும் சந்திரனுடைய தாக்கம் உங்களுக்கு மன அமைதியை தரும். உங்களுடைய தொழில் வாழ்க்கையில் உங்கள் கடின உழைப்புக்கு இப்போ நல்ல பலன் கிடைக்கும். மேலும் உங்கள் மேல் அதிகாரிகள் உங்கள் வேலையில் மகிழ்ச்சி அடைவாங்க. உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தமாக உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கலாம். உங்களுடைய உடல்நலம் மேம்படும். மேலும் உங்கள் காதல் வாழ்க்கை கூட இனிமையாக மாறும். இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் ஏற்படும். உங்களுக்குன்னு இப்போ அதிர்ஷ்ட நிறங்கிறது பார்த்திங்கன்னா பச்சை மற்றும் வெள்ளை. இந்த பச்சை மற்றும் வெள்ளையை எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறீங்களோ
அந்த அளவுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமானது இருக்கும். ஸோ பச்சை மற்றும் வெள்ளையை அதிகமாக பயன்படுத்துங்க. ஸோ அதிகமாக பயன்படுத்தும் போது அது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கரமாக கொடுக்கும். அதே போல் நீங்கள் எந்த ஒரு புதிய விஷயம் செய்கிறதா இருந்தாலும் இப்போ உங்களுக்கு கிரகங்கள் சாதகமாக இருக்கா அப்படிங்கிறத ஆராயுங்க. ஆராய்ஞ்சு பார்த்து செய்யும்போது அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எதுவும் செய்ய வேணாம் அப்படிங்கிறத சொல்ல வரல. எது செய்கிறதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசனை பண்ணுங்கிறத சொல்ல வர. ஆலோசனை பண்ணி நாம் செய்யக்கூடிய காரியம் நமக்கு வெற்றியை கொடுக்கும். அதோடு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், தொழிலில் இப்போ யாரையும் டக்குன்னு நம்பாதீங்க. தொழில் பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கும். அதனால் தொழிலில் யாரையும் நம்பாதீங்க. தொழிலில் முதலீடு செய்கிறதா இருந்தால் கூட இப்போ முதலீடு செய்தால் லாபம் வருமா, லாபம் வராட்டியோ அந்த லாபத்துக்கு மேலே நம்மளுக்கு நஷ்டம் இல்லாமல் தப்பிக்க முடியுமா, இந்த மாதிரி பல கேள்விகள் உங்களுக்கு இருக்கிறது கரெக்டாக சரியாகிறதுனால இப்போ நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். ஏன் இந்த கேள்விகளுக்கு சரியாக பதில் இல்லை அப்படிங்கிறனா இப்போ சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். அதே போல் நீங்கள் தொழிலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கூட்டு தொழில் செய்யும்போது கூட்டு தொழிலாளர்கள் சொல்கிறதையும் ஒரு பக்கம் ஆலோசனை பண்ணுங்கள். கூட்டுன்னு தொழிலில் வந்துட்டிங்கன்னா அப்போ கூட்டு தொழிலில் என்ன அவங்க சொல்கிறாங்கங்கிறத கேளுங்க. ஆப்போசிட்டில் சொல்கிறத கேட்காம என்னுடைய தொழிலில் நீ என்ன பண்ணுற, கூட்டு தொழிலாக இருந்தாலும் ஒரு நியாயம் வேணும், நீ ஏண்டா வர அப்படிங்கிற மாதிரி அக்ரெசிவாலாம் நடந்துக்காதீங்க. ஏன்னா இந்த குணம் உங்ககிட்ட இருக்குது. அந்த குணத்தை நீங்கள் மாற்றிக்கணும் என்பது மெயினாக இந்த இடத்துல சொல்ல வர. உத்தியோக ரீதியாக கூட மேலதிகாரிகள் உங்களுக்கு நிறைய தொல்லை தர வாய்ப்பு இருக்குது. அவங்க உங்ககிட்ட நண்பாக இருக்கிற மாதிரி இருக்கணும்னா நீங்கள் அதுக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவாக செயல்படணும். ஸோ ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருங்க. இல்லைனா உங்களுக்கு தான் பெரிய பெரிய ஆபத்து வரும். அதோடு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் யாரையும் நம்பாதீங்க. கூட இருந்தே குடிப்பறிக்கக்கூடிய ஆட்கள் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதிகம். ஏன்னா இப்போலாம் யாரையுமே நம்ப முடியாது. யார் எப்போ என்ன பண்ணுவாங்க, என்ன மாதிரியாக நடந்துக்குவாங்க அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது. அதனால் உத்தியோகத்தில் கூட இருக்கிறவங்கள டக்குன்னு நம்பி ஏமாறாதீங்க. ஏமாந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு தான் கஷ்டம். அதே போல் உத்தியோகத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை நீங்கள் ரொம்ப பொறுப்போடு செய்யணும். ஒரு விஷயம் கொடுத்துட்டாங்கன்னா அதை அன்றைக்கே முடிக்க பாருங்கள். நாளைக்கு பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நாளைன்னு போகாமல் அன்றைக்கே முடிக்க முயற்சி பண்ணுங்கள். அந்த மாதிரி சுறுசுறுப்பாக தன்னம்பிக்கையோடு செயல்பட்டிங்கன்னா உத்தியோகத்தில் உங்களுக்குன்னு ஒரு இடத்த பிடிக்க முடியும். ஸோ உங்கள் ராசிக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கவனமாக இருக்க வேண்டிய சில விஷயங்கள் உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அவங்கக்கிட்ட பேசும்போது பழகும்போது கவனமாக இருக்கணும். கவனம் இல்லாமல் இருந்தீங்கன்னா இப்போ அதனால் உங்களுக்கு தான் கஷ்டம் ஏற்படும். அதோடு நீங்கள் யாரையும் நம்பி முதலீடு செய்ய வேண்டாம். முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ முதலீடு பண்ணால் லாபம் கிடைக்குமா அப்படிங்கிறத ஆராய்ந்து தான் முதலீடு பண்ணும். முதலீடு பண்ணிவிட்டு அப்புறம் கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும். ஸோ உங்கள் ராசிக்கு பலன்கள்னு பார்த்திங்கன்னா இதெல்லாம் தாங்க பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க பார்த்து அவங்களும் பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் துலாம் ராசியாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக இதே போல் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.